வெளியில அப்படின்னு நம்ம கால் வச்சுட்டோம்னா ஒரு ஆட்டி விற்கிற மாவு, அவங்க சொல்லுவாங்க சோடா போடல, ஒன்றும் பண்ணல, இது நல்லதான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இப்போதாம்மா அடைச்சேன் அப்படின்னு ஒரு பேக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. பேக்கெட் பிளாஸ்டிக். நீங்க வெளியில எந்த மாவு எங்க வாங்கினாலும் பிளாஸ்டிக் பேக்கெட்ல தான் கொடுப்பாங்க. அதுல புளிச்ச மாவு. இந்த புளிச்ச மாவை பிளாஸ்டிக்ல போட்டா அதுல வர பிளாஸ்டிக்லாம் நம்ம உடம்புல சேருது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், வீட்டில் இட்லி மாவை ஆட்டுங்க, இதை ஃப்ரிட்ஜில் வைங்க, 3 நாளுக்குள்ள புளிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதுல ஏதாவது வெங்காயம் போட்டு தோசை வாக்கணும், இல்லை வேற ஏதாவது பண்ணணும். நீங்க வெளியில இருந்து மாவு வாங்க, 1 வாரம் ஆனா கூட சுத்தமா புளிக்கவே புளிக்காது. அது நீங்க 1 வாரம் இல்லை 4 நாள் வச்சுட்டீங்கன்னா மாவு கீழே போய் மேலே தண்ணி வந்துடும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற மாவு ஆகவே ஆகாது. ஏன்? என்னமோ ஆட் பண்றாங்க. சாக் பவுடர்னு நாங்க ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சோம். பட் என்ன ஆட் பண்றாங்க? பல விதமா சோடா ஆட் பண்ணலாம், என்ன வேணா ஆட் பண்ணலாம். ஸோ மாவை வெளியில வாங்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன நன்மை எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அதுல என்ன ஆட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.